ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மோஸ்ட்லி வந்து பேட்டர்னை பார்த்து எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறது வந்து நம்ம பேசிக்லேருந்து பார்த்தோம். பட் இந்த வீடியோவில் நம்மளே ஓனாக எப்படி ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பேக் வந்து நான் இப்போ க்ரோஷேட் போட போகிறேன். பட் இந்த பேக்கோட பேட்டர்ன் வந்து எனக்கு கிடைக்கல. அப்போ வந்து இதில் என்ன ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம அப்படியே ரீக்ரியேட் பண்ணி இந்த பேட்டர்னை வந்து நம்மளே வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்கில் ஃபுல்லாகவே வந்து டபுள் க்ரோஷெட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம பேஸில் வந்து எவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க இப்போ நான் கவுண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பேகுக்கும் ஒரு பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா பேசிக், இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே சேம் இதே இந்த பேஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ க்ரோஷே போடணும்னா மெயினாக செயின் ஸ்டிச் போட்டு அதில் தான் நம்ம ஸ்டிச் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 20 செயின் ஸ்டிச் வந்துட்டு போடலான்னு வந்து கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை சுற்றி இப்போ நம்ம வந்து டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ எப்போவுமே டபுள் க்ரோஷே போடணுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா 3 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். இது வந்து பேசிக், எல்லா டபுள் க்ரோஷேக்கும் எக்ஸ்ட்ரா 3 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். பட் சில பேர் வந்து அந்த செயின் ஸ்டிச்சை வந்து செயினாக வந்து கவுண்ட் பண்ணுறாங்க. பட் அது செயின் கிடையாது. அது இப்போ நம்ம டபுள் க்ரோஷே கூட சேர்ந்து போட்டால் அந்த 3 செயின்ஸ் வந்து இப்போ ஒரு டபுள் க்ரோஷே அதோட கணக்கு தான் நம்ம வச்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே நம்ம போட போகிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 20 டபுள் க்ரோஷே வரும். இந்த எண்டில் மட்டும் ஒரே செயினில் வந்து 4 டபுள் க்ரோஷே நம்ம ஆட் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம இன்க்ரீசிங் டபுள் க்ரோஷே வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி க்ரோஷேட் கிளாஸில் இன்க்ரீசிங் பற்றி படிச்சிருந்தோம்ல, அந்த இன்க்ரீசிங் வந்து இந்த பேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா 3 டபுள் க்ரோஷே வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 3 செயின்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். அந்த 3 செயின்ஸ் வந்துட்டு இப்போ டபுள் க்ரோஷேவை தான் நம்ம கவுண்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த கார்னரில் இப்போ 4 டபுள் க்ரோஷே அண்ட் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா 4 டபுள் க்ரோஷே. அந்த செயின் பார்த்தீங்கன்னா இப்போ செயின் கிடையாது, அதுவும் வந்து இப்போ ஒரு டபுள் க்ரோஷே தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இதுதான் பேஸ். இதே மாதிரி செயின் போட்டுட்டு 2 கார்னர்லேயும் வந்து நம்ம இன்க்ரீசிங் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ட்ரிபிள் க்ரோஷே யூஸ் பண்ணாலும் சேம் இதே இன்க்ரீசிங் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இல்லை வேறு ஸ்டிச் யூஸ் பண்ணாலும் சேம் இதே இன்க்ரீசிங் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து ஃபார்மட். இது வந்து நம்ம மக்கப் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நான் ட்ரா பண்ணதை இப்போ நம்ம வந்து க்ரோஷேவாக போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் 20 செயின்ஸ் வந்து போட போகிறேன். இப்போ 20 செயின்ஸ் வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம டபுள் க்ரோஷே போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 செயின்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த 3 செயின்ஸ் வந்து டபுள் க்ரோஷேட்டில் தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். இப்போ 4th செயினில் வந்து நான் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த 20 செயின்ஸ்லேயும் வந்து இப்போ நம்ம வந்து டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் நான் டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் 19 செயின்ஸில் வந்துட்டு டபுள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ கடைசி ஒரு செயினில் வந்து இப்போ நம்ம 4 டபுள் க்ரோஷே வந்து போட போகிறோம். ஸோ நம்ம 4 டபுள் க்ரோஷே போடும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு கர்வ் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து டேர்ன் ஆயிரும். ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி இந்த சைடு போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 4 டபுள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆயிடுச்சு பாருங்கள் ஸ்டிச்சு. ஸோ அப்படியே நம்ம இந்த சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செயின்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டபுள் க்ரோஷே அந்த எண்டு செயின் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு டபுள் க்ரோஷே வந்து போடணும்.
ஸோ இதே மாதிரி வந்து நான் கடைசி செயின் வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ கடைசி செயினுக்கு வந்துட்டோம். இந்த ஒரு செயினில் பார்த்தீங்கன்னா 3 டபுள் க்ரோஷே வந்து போட போகிறோம். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா 4, ஏன்னா நம்ம வந்து 3 செயின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து நம்மளுக்கு டபுள் க்ரோஷேவை தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா 4 டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 செயின்ஸ் போட்டிருக்கோம். நம்மளுக்கு 40 டபுள் க்ரோஷே வரணும். பட் நம்மளுக்கு 46 வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து இன்க்ரீஸிங் பண்ணியிருக்கோம். 6 டபுள் க்ரோஷே வந்து இன்க்ரீஸிங் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த 3வது செயினில் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்க போகிறேன். ஸோ ஃப்ரண்ட் லூப் ஒன்லி, பேக் லூப் ஒன்லி நம்ம ஒரு கிளாஸ் படிச்சிருப்போம்ல. ஸோ ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 3 செயின்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 46 டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். செயின் வந்து 20 போட்டிருக்கேன். ஸோ ரைட் சைடில் 20 டபுள் க்ரோஷே, லெஃப்ட் சைடில் 20 டபுள் க்ரோஷேனால 40 டபுள் க்ரோஷே தான் வரணும். பட் நம்ம இன்க்ரீஸிங் வந்துட்டு 6 டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேஸில் வந்து 46 டபுள் க்ரோஷே வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 20 எனக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய பவுச் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 20 செயின்ஸ் போட்டேன்னா நீங்கள் ஒரு 25 செயின்ஸ், 30 செயின்ஸ், பட் சேம் இதே தான். 2 சைடு வந்து 4 டபுள் க்ரோஷே மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் வந்து போதும். இப்போ பேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரவுண்டு 1ல் எவ்வளோ டபுள் க்ரோஷே போட்டிருக்காங்க நம்ம கவுண்ட் பண்ணுறோம். ஸோ ரைட் சைடில் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 28 போட்டிருக்காங்க. ஸோ ரைட் சைடில் 28, லெஃப்ட் சைடில் 28, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 54. 10 டபுள் க்ரோஷே வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 3 செயின்ஸ் ஆட் பண்ணோம்ல, அதே செயினில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டபுள் க்ரோஷே வந்து போட போகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்க்ரீஸிங் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற டபுள் க்ரோஷேக்கெல்லாம் சிங்கிள் டபுள் க்ரோஷே மட்டும் நம்ம போட போகிறோம். ஸோ இந்த எண்டு வரைக்கும் நான் சிங்கிள் டபுள் க்ரோஷே போட்டுட்டு உங்களுக்கு எண்டில் மட்டும் இன்க்ரீஸிங் பண்ணணும். அந்த இடத்துல எப்படி இன்க்ரீஸிங் பண்ணுறதுன்னு இப்போ நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் எண்டுக்கு வந்துட்டேன். இப்போ இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸில் வந்து ஒரே செயினில் 4 டபுள் க்ரோஷே போட்டோம்ல, அந்த 4 டபுள் க்ரோஷேட்டில் தான் இப்போ நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த 4 டபுள் க்ரோஷே மட்டும் தனியாக தெரியுது பாருங்கள். இப்போ இந்த 4 டபுள் க்ரோஷேட்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷேட்லேயும் நம்ம 2 டபுள் க்ரோஷேட் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் சேம் செயினில் இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலையும் வந்து 2 டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ இந்த 4 டபுள் க்ரோஷேட்லேயும் நம்ம 2 டபுள் க்ரோஷேட் போட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா 4 வந்து நம்ம டபுள் க்ரோஷே இப்போ வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு புரியலன்னா இப்போ நான் பேப்பரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பேஸில் நம்ம ஒரே செயினில் 4 டபுள் க்ரோஷே போட்டோம்ல, இந்த 4 டபுள் க்ரோஷேட்லேயும் நம்ம 2 ஸ்டிச் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து 4 ஸ்டிச் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ரவுண்ட் 1ல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டபுள் க்ரோஷேட் தான் நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த எண்டில் வந்து 3 செயின் ஸ்டிச் ஒரே செயினில் போட்டோம்ல, இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 டபுள் க்ரோஷே வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செயினும் அதுக்கு பக்கத்தில் ஒரு டபுள் க்ரோஷே ஆல்ரெடி வந்து நம்ம இன்க்ரீஸ் வந்து பண்ணியாச்சு ஸ்டார்டிங்லேயே. ஸோ இதில் மட்டும் இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூ பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் நம்ம வந்து அந்த 3 டபுள் க்ரோஷே பேஸில் இன்க்ரீஸ் பண்ணோம்ல, அது வரைக்கும் நான் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த எண்டுக்கு வந்தாச்சு. இந்த 3 டபுள் க்ரோஷேட்ல ஒவ்வொரு டபுள் க்ரோஷேட்லேயும் 2 ஸ்டிச் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ சேம் அகெயின் வந்து இன்னொரு ஸ்டிச்.
ஸோ அகெயின் இந்த 3 செயினில் வந்துட்டு ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 3 செயின்ஸ் போட்டுட்டு ரவுண்ட் 2க்கு வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேஸும் ரவுண்டு 1ம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பேஸில் வந்து 46 டபுள் க்ரோஷே போட்டோம். அண்ட் ரவுண்டு 1ல் பார்த்தீங்கன்னா 54 டபுள் க்ரோஷே வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ ரவுண்டு 2ல் வந்து எவ்வளோ டபுள் க்ரோஷே போட்டிருக்காங்கன்னு நம்ம கவுண்ட் பண்ணிவிட்டு எத்தனை ஸ்டிச் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸில் வந்து நம்ம போட்டாச்சு, ரவுண்டு 1க்கு போட்டாச்சு. இப்போ ரவுண்டு 2 தான் நம்ம போட போகிறோம். ஸோ இதில் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பார்த்தா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 56 டபுள் க்ரோஷெட் தான் இருக்குது. ஸோ ரவுண்டு 1ல் வந்து நம்ம 54 டபுள் க்ரோஷே வந்து போட்டிருந்தோம். இப்போ ரவுண்டு 2ல் 56. ஸோ 2 டபுள் க்ரோஷே மட்டும்தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரவுண்டு 2 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா இது வந்து ஃபுல்லாக வந்து சிங்கிள் டபுள் க்ரோஷெட் தான் வந்து நான் போட போகிறேன். இந்த எண்டில் மட்டும் ஒரே ஒரு டபுள் க்ரோஷே மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் போதும். ஸோ டோட்டலாக வந்து ரவுண்டு 2ல் 2 டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் பண்ணால் போதும்ல. ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சிங்கிள் டபுள் க்ரோஷே போட்டுட்டு எண்டு வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த எண்டுக்கு வந்து நம்ம வந்தாச்சு. இப்போ இந்த எண்டில் பார்த்திங்கன்னா 2 ஸ்டிச் டபுள் க்ரோஷே வந்து போட போகிறோம். ஸோ அவ்வளோதான். இங்கே மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சிங்கிள் டபுள் க்ரோஷே போட்டால் போதும். அதே மாதிரி அந்த கார்னருக்கு போகும்போது மட்டும் நம்ம 2 ஸ்டிச் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த எண்டுக்கு வந்துட்டேன். 3 செயின்ஸ் போட்டோம்ல, அதோட முன்னாடி இருக்கிற இடத்துல மட்டும்தான் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ சேம் இதே செயினில் 2 டபுள் க்ரோஷே. ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 3 வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரவுண்டு 3 போடுறதுக்கு முன்னாடி இமேஜில் வந்து எவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்குது நம்ம தனியாக பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 ரோஸ் இருக்குது. பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ, பட் நம்ம அது பேஸ்ன்னு தான் சொல்லணும். பேஸ் அதுக்கப்புறம் 9 ரவுண்ட்ஸ் வந்து இருக்குது. பேஸும் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து பேப்பரில் தனியாக வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு நோட் பண்ணி வச்சுக்கிறேன். பேஸ் வந்து 46 அண்ட் ரவுண்டு 1ல் பார்த்தீங்கன்னா 54, தேர்ட் ரவுண்டில் வந்து 56, ஃபோர்த் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 60, ஃபிஃப்த் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 58. ஸோ இங்கேருந்து வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சிக்ஸ்த் ரவுண்டில் வந்துட்டு 56, செவன்த் ரவுண்டில் வந்து 54, எயித்து ரவுண்ட்லேயும் 54, நைன்த் ரவுண்ட்லேயும் 54. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு அந்த பாட் ஷேப்பில் வந்து அந்த பவுச் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ பேஸோடு சேர்த்து 10 ரவுண்ட், பட் நம்ம பேஸுன்னு சொல்கிறதால டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேலே 9 ரவுண்ட்ஸ். ஸோ சேம் நம்ம வந்து தேர்ட் ரவுண்டில் 58 வந்து 2 இன்க்ரீஸ் பண்ணி போட்டோம்ல, அதே மாதிரி தான் வந்து 2 நம்ம இன்க்ரீஸ் பண்ணி போட போகிறோம். இப்போ நான் ஃபோர்த் ரவுண்ட் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் டபுள் க்ரோஷேட் தான் வந்து போட போகிறோம். அந்த கார்னர் டர்ன் கிட்ட தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த கார்னர் கிட்ட வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் 2 டபுள் க்ரோஷே போட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ அகெயின் சேம் இதே இடத்துல இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம சிங்கிள் டபுள் க்ரோஷே தான் வந்து போட போகிறோம். ஸோ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் நான் போட்டுக்கிறேன்.
ஸோ இப்போ முடியிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ கடைசி செயினில் வந்துட்டு 2 டபுள் க்ரோஷே வந்து போட போகிறோம். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ் போட்டாச்சு. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 போட்டாச்சு. இப்போ 4th ரவுண்டு வந்துட்டு 60 டபுள் க்ரோஷே வந்து போட்டிருக்காங்க. இப்போ நம்ம கார்னரில் மட்டும் 2 இன்க்ரீஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 4th ரவுண்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் நான் வீடியோ வந்து அட்டாச் பண்ணல. சேம் நம்ம 3rd ரவுண்டு போட்டுட்டு 2 மட்டும் கார்னரில் இன்க்ரீஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி 4th ரவுண்டு நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் போடுற ரவுண்ட் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ ரவுண்ட் 5 வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம டபுள் க்ரோஷே வந்து போட போகிறோம். இதே மாதிரி நான் எண்டு வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு அந்த கார்னர் டர்ன்லிங்கில் வந்து எப்படி டிக்ரீஸ் பண்ணணுங்கிறத வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கார்னருக்கு வந்து வந்தாச்சு. ஸோ பாதியாக டபுள் க்ரோஷே போட்டுட்டு இங்கேயும் பாதி டபுள் க்ரோஷே போட்டுட்டு இந்த ரெண்டத்தையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து டிக்ரீசிங். இப்போ 2 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். அதுக்கு ஹெட்டு பார்த்திங்கன்னா 1 தான் வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் எண்டு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த எண்டுக்கு வந்தாச்சு. கடைசி 2 டபுள் க்ரோஷே இருக்குல்ல, இது ரெண்டத்தையும் சேர்த்து இப்போ நம்ம ஒன்றா ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஷேப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்க்ரீஸிங் பண்ணியிருக்கோம். இப்போ டிக்ரீஸிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வ் வந்து தெரியுது. ஸோ இதே மாதிரி நான் 2 ஸ்டிச்சாக வந்துட்டு டிக்ரீஸ் பண்ண போகிறேன். இப்போ 6th ரவுண்ட் வந்து நான் போட போகிறேன். ஸோ இந்த கார்னருக்கு வந்து வந்தாச்சு. நம்ம வந்து 5th ரவுண்டில் எந்த இடத்துல டிக்ரீஸ் பண்ணோமோ அதே இடத்துல வந்து 6th ரவுண்ட்லேயே வந்து நான் டிக்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் அந்த கர்வ் ஷேப் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது 2 டிக்ரீஸிங் வந்து பண்ணணும். ஸோ நம்ம இப்போ 6th ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கடைசி 2 டபுள் க்ரோஷேட்டில் இப்போ நான் டிக்ரீஸ் பண்ண போகிறேன். சேம் 5th ரவுண்டில் எந்த இடத்துல டிக்ரீஸ் பண்ணமோ அதே இடத்துல தான் 6th ரவுண்ட்லேயும் நான் டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 7th ரவுண்ட் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். 7th ரவுண்டில் பார்த்திங்கன்னா 54 டபுள் க்ரோஷே. சேம் இதே மாதிரி 2 டபுள் க்ரோஷேட் தான் நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ 7th ரவுண்டில் மட்டும்தான் நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். 8th ரவுண்டில் வந்து எந்த டிக்ரீஸிங் இல்லை. சேம் 54. 9th ரவுண்ட்லேயும் 54. இப்போ நான் 7th ரவுண்ட் தான் வந்து போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த டேர்னிங்க்கு வந்தாச்சு. இந்த டேர்னிங் நம்ம எங்கே வந்துட்டு டிக்ரீஸிங் பண்ணமோ அதே இடத்துல தான் இங்கேயும் வந்து நான் டிக்ரீஸ் பண்ண போகிறேன்.
செவன்த் ரவுண்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணியாச்சு. இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி இந்த செவன்த் ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் கம்ப்ளீட் பண்ணுற இடத்துலையும் நம்ம 2 ஸ்டிச் வந்து டிக்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரவுண்டை வந்து கடைசி 2 ஸ்டிச்சையும் வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னி பார்த்தீங்கன்னா 8th ரவுண்ட் 9th ரவுண்ட் மட்டும்தான் நம்ம போட வேண்டியது இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம எந்த டிக்ரீஸிங்கும் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு பாருங்க. ஸோ பேஸ் 1 2 3 4 5 6 7. ஸோ 7 வந்து நம்ம 54 போட்டிருக்கோம். இப்போ 8ம் 9ம் பார்த்தீங்கன்னா நம்ம 54 தான் போட போகிறோம். ஸோ இந்த கார்னர் கிட்ட எந்த டிக்ரீஸிங்கும் பண்ண வேண்டாம், எந்த இன்க்ரீஸிங்கும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் எல்லாத்துலேயும் சிங்கிள் டபுள் க்ரோஷே போட்டு இந்த லைனை வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ 8th ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து 9th ரவுண்ட் வந்து போடலாம். ஸோ இதுதான் வந்து 9th ரவுண்ட். இது கம்ப்ளீட் பண்ணிட்டா நம்மளோட பவுச் வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ சேம் அதே ஷேப்பில் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். நான் கரெக்டாக கவுண்ட் எடுத்து கரெக்டாக இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு கரெக்டாக அதே ஷேப் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மேலே க்ளோஸ் பண்ணுற இந்த ரவுண்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 ரவுண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த ரவுண்ட் போடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் 3 செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ரவுண்டில் ஃபுல்லாக அவங்க வந்துட்டு டபுள் க்ரோஷேட் தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கிங் இன் ரவுண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம். ஸோ எல்லா ஒர்க்கிங் இன் ரவுண்ட்ஸும் சேம் பேட்டர்ன் தான். ஸ்டிச்சஸ் மட்டும் நம்ம வந்து வேரி ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் க்ரோஷே. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து 3 செயின்ஸ் போட்டுட்டு 11 டபுள் க்ரோஷே வந்து போட போகிறோம். ஸோ டெக்னிக்காக பார்த்தீங்கன்னா 12 டபுள் க்ரோஷே. ஏன்னா அந்த 3 செயின்ஸையும் நம்ம டபுள் க்ரோஷேவாக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த ரவுண்ட் 1ல பார்த்தீங்கன்னா 12 டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். ஸோ இந்த மேஜிக் ரிங்கை வந்து ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3வது செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரவுண்டுக்கு 3 செயின்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பேஸில் வந்து இந்த 12 டபுள் க்ரோஷே போட்டோம்ல, அந்த ஒவ்வொரு செயின்லேயும் வந்து 2 டபுள் க்ரோஷே வந்து நம்ம போடுறோம். ஒரே செயினில் 2 டபுள் க்ரோஷே போடணும். அப்போ ரவுண்ட் 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 டபுள் க்ரோஷே வந்து கவுண்ட் வரணும்.
ஸோ இப்போ இந்த 3 செயின்ஸ் இருக்கு பாருங்க, நம்ம ஆல்ரெடி அந்த இடத்துல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இந்த 3 செயின்ஸையும் சேர்த்து வந்து 24 டபுள் க்ரோஷே வந்து இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தேர்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செயினில் வந்து ஒரே ஒரு டபுள் க்ரோஷே, செகண்ட் செயினில் பார்த்தீங்கன்னா 2 டபுள் க்ரோஷே. ஸோ அதுக்கு பக்கத்து செயினில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக போடணும். ஒரு செயினில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த செயினில் வந்து 2 டபுள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம ஸ்டிச்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி வந்து ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஃபோர்த் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சேம் இதுலேயும் அப்படி தான். ஃபஸ்ட்டு செயினில் வந்து இப்போ நான் 2 டபுள் க்ரோஷே போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். தேர்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஃபோர்த் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நம்ம 2 டபுள் க்ரோஷே போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 3 செயின்ஸ்க்கு அப்புறம் 2 டபுள் க்ரோஷே சேம் செயினில் போட்டிருக்கோம். அப்புறம் சிங்கிள் டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் 2 டபுள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணி ஃபோர்த் ரவுண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோர்த் ரவுண்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் 2 டபுள் க்ரோஷே போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ முடிக்கும் போது நான் 2 டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ ஃபிஃப்த் ரவுண்டில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா ஃபோர்த்து ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 2 டபுள் க்ரோஷே போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, இப்போ ஃபிஃப்த் ரவுண்டில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். ஒர்க்கிங் இன் ரவுண்ட்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ ஃபிஃப்த் ரவுண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த நம்ம இமேஜில் பார்த்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 5 ரவுண்ட்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்த் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சிங்கிள் க்ரோஷெட் தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஃபிஃப்த் ரவுண்டில் இருக்கிற எல்லா செயின்ஸ்லேயுமே ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு செயின் தான் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் செயின்ஸ்லேயே வந்து சிங்கிள் க்ரோஷெட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இந்த ரவுண்டை. இதே மாதிரி நான் ஃபுல் ரவுண்டுக்கு வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒர்க்கிங் இன் ரவுண்ட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பவுச்சோட அந்த க்ளோஸ் பண்ணுற கவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பவுச்சுக்கு மேலே வந்து பாதியாக இந்த மாதிரி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த யான்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம்.
இந்த ரவுண்டை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண பர்ஸில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஒயிட் கலர் யானை வந்து நான் நீடில் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்டு வந்து பாதியாக டிவைட் ஆகிற மாதிரி இப்போ நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ரன்னிங் ஸ்டிச் தான் வந்து போட போகிறோம். மேலே வந்து ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இந்த கீழே ரவுண்டுக்கும் அப்படியே நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இப்படியே வந்து நான் யானை வந்து ஹைட் பண்ணியே கட் பண்ணிக்கிறேன். யானை வந்து நான் இங்கேயே வந்து ஹைட் பண்ணி கட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட பவுச் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஜிப் வச்சுக்கலாம், இல்லைனா ப்ரெஸ் பட்டன் கூட வச்சுக்கலாம். இந்த போ பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதிலே வந்து அட்டாச் பண்ண வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ நீங்கள் வந்து ஜிப் வைக்கிறதா வந்து பெஸ்ட்டு. நான் போன வீடியோலேயே வந்து ஜிப் வச்சு காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். அது ஜிப் வைக்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ அந்த இமேஜில் இருக்கிற மாதிரியே இப்போ நம்ம வந்து பவுச் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு நான் எந்த பேட்டர்னுமே பார்க்கல. நானே வந்து ஓனாக வந்து என்னென்ன ஸ்டிச் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணி போட்டது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் பார்த்து நீங்களே கிரியேட் பண்ண பழகிக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஸோ இதை விட சின்னதாக பண்ணியிருக்கேன். கீழே வந்து இதில் நம்ம 20 செயின்ஸ் போட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 15 செயின்ஸ் என்னமோ தான் போட்டேன். இதை விட பெருசாக பண்ணணும்னா நீங்கள் கீழே இருக்கிற செயின் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த மேலே அந்த லைனில் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ண பார்த்தீங்களா, அதெல்லாம் சேம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த பேக்கை ரீக்ரியேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்க. ஆனால் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கூட நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து கேட்கலாம். இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.